வாணியர்களுக்கெல்லாம் குலதெய்வமாம் அருள்மிகு அன்பிற்பிரியால் அம்மனை வேண்டி வணங்கி தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனி நடத்தும் இந்த மாபெரும் சாதக பருவதனைக்கு வருகை தந்திருக்கும் வாணிய சொந்தங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை நாம் துவங்குகின்றோம். இந்நிகழ்ச்சியின் முதல் கட்டமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்கலாம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதி தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இனிக்கும் இந்த தமிழை வணங்கி மீண்டும் ஒரு முறை அனைவரும் அமரலாம். வாணியர்களுக்கெல்லாம் குலதெய்வமாம் நம் அருள்மிகு அன்பிற்பிரியால் அம்மனை மீண்டும் ஒரு முறை வேண்டி இந்த நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றி நம் இந்த நிகழ்ச்சியை துவங்க வைக்க இருக்கின்றோம். இந்த குத்துவிளக்கை ஏற்றுவதற்காக திரு மருதைராஜன் கோவை மாவட்ட மொத்த மளிகை வியாபார சங்க செயலாளர் மற்றும் கோவை மாநகர வாணியர் சமூக சங்கத்தின் செயலாளர் வாணியர் வீதி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக வாங்க. அவருடைய துணைவியார் திருமதி சசிகலா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக தாமோதரன் அவர்களை கோயம்புத்தூர் மாநகரம் தாமோதரன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். வாணிய சமூக முன்னேற்ற சங்கம் கேபிஆர் லேஅவுட்டின் சிங்காநல்லூரை சார்ந்த இந்த சங்கத்தின் தலைவரான சோமசுந்தரம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். செயலாளர் திரு ரங்கநாதன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்கள் அனைவரும் இணைந்து இந்த குத்துவிளக்கை ஏற்றி இந்த நிகழ்ச்சியை இனிமையாக ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்று நம்முடைய மேட்ரிமோனி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்கள். வையகம் பணிப்ப வாணியர் குலம் தழைக்க செய்தொழில் சிறக்க செய்யாகம் கொழிக்க பாரின் நலம் காக்கும் வாணியர் புகழ் திசையெங்கும் ஓங்க வாணியர் புகழ் திசையெங்கும் ஓங்க உளமும் கொண்ட ஈகையினால் புவி கனக்க தருமத்தை நல்கவே வரம் தரும் அன்னை அவள்தான் அன்பு பிரியாளம்மன் என்றே சாற்று மனமே அன்பு பிரியாளம்மன் என்றே சாற்று மனமே அன்பு பிரியாளம்மன் என்றே சாற்று. நன்றி. அடுத்ததாக ஐயா ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. திரு மருதராஜன் அவர்கள் கோவை மாவட்ட மொத்த மளிகை வியாபார சங்கத்தின் செயலாளர் மற்றும் கோயம்புத்தூர் மாநகர வாணியர் சங்கத்தின் செயலாளர் அவர்களுக்கும் அவருடைய துணையார் திருமதி சசிகலா அவர்களுக்கும் இந்த நிறுவனத்தின் தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனி நிறுவனத்தின் தலைவரும் அவருடைய துணையராகவும் மரியாதை செய்கின்றார்கள்.
மரியாதை செய்தவர்களுக்கும் மரியாதை பெற்றவர்களுக்கும் மிக்க நன்றி. நீங்கள் உட்கார். அடுத்ததாக திரு தாமோதரன் அவர்களுக்கு நம்முடைய நிறுவன தலைவர் அருண் பிரபு அவர்கள் மரியாதை செய்கின்றார். மரியாதை செய்தவர்களுக்கும் பெற்றவருக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக வாணியர் சங்க முன்னேற்ற சங்கத்தின் கேபிஆர் லேஅவுட் சிங்காநல்லூர் இயக்கத்தின் தலைவர் சோமசுந்தரம் அவர்களுக்கு தமிழ்நாடு வாணியர் செட்டியார் மேட்ரிமோனியின் தலைவர் அருண் பிரபு மரியாதை செய்கின்றார். செயலாளர் திரு ரங்கநாதன் அவர்களுக்கும் டிஎன்விஎஸ்எம் தலைவர் திரு அருண் பிரபு அவர்கள் மரியாதை செய்கின்றார். அடுத்ததாக வாணிய சமூக முன்னேற்ற சங்கம் கேபிஆர் லேஅவுட் சிங்காநல்லூரை சேர்ந்த இந்த சங்கத்தின் பொருளாளர் தங்கமணி ராஜன் அவர்களை அழைக்கின்றோம், மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தது ஒருங்கிணைப்பாளர் SM ராமச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு தமிழ்நாடு வாணியர் செட்டியார் மேட்ரிமோனியின் நிறுவனர் திரு அருண் பிரபு அவர்கள் மரியாதை செய்கின்றார். நம் சங்கத்தின் சேர்ந்த உதவித் தலைவர் திரு அருணாச்சலம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு வாணியர் செட்டியார் மேட்ரிமோனி சார்பாக நிறுவன தலைவர் திரு அருண் பிரபு அவர்கள் மரியாதை செய்கின்றார். அடுத்ததாக கௌரவ தலைவர் திரு கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு நம்மளது தமிழ்நாடு வாணியர் செட்டியார் மேட்ரிமோனியின் நிறுவன தலைவர் அருண் பிரபு அவர்கள் மரியாதை செய்கின்றார். அடுத்ததாக மீண்டும் ஒரு கௌரவ தலைவர் திரு நாகராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு நம்மளது தமிழ்நாடு வாணியர் செட்டியார் மேட்ரிமோனியின் நிறுவனர் திரு அருண் பிரபு அவர்கள் மரியாதை செய்கின்றார். அடுத்ததாக நம்மளது தமிழ்நாடு வாணியர் செட்டியார் மேட்ரிமோனியின் நிறுவன தலைவர் திரு அருண் பிரபு அவர்களுக்கு கோயம்புத்தூர் மாநகர வாணியர் சமூக சங்கத்தின் செயலாளர் மற்றும் பொருளாளர் அவர்கள் வாணியர் வீதி இந்த நிறுவனத்தின் பொருளாளர் அவர்கள் மரியாதை செய்கின்றார்கள். சிறப்பு. நன்றி. வாழ்த்தியவர்களுக்கும் வாழ்த்து பெற்றவர்களுக்கும் மிக்க நன்றி. வாணிய சமூக முன்னேற்ற சங்கம் கேபிஆர் லேஅவுட் சிங்காநல்லூரை சேர்ந்த உதவித் தலைவர் திரு கார்த்திக் அவர்களை நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு நமது தமிழ்நாடு வாணியர் செட்டியார் மேட்ரிமோனியின் நிறுவன தலைவர் மரியாதை செய்கின்றார். சிறப்பு. வாழ்த்து பெற்றவர்களுக்கும் வாழ்த்தியவர்களுக்கும் மிக மிக நன்றி. மீண்டும் ஒரு முறை நம்முடைய குலதெய்வத்தை வேண்டி போற்றி நாம் இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பம் செய்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் முதல் ஆரம்பமாக இந்த நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிமோனியல், அதாவது இந்த சாதக பரிவர்த்தனை, நம்ம எப்படிலாம் சாதக பரிவர்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம், அதை பயன்படுத்தும் முறைகளை நம்ம பார்த்துக்குவோம். இதுதான் நம்மளோட வெப்சைட் வந்து இதுதான் நம்மளோட ஆரம்பம். இந்த வெப்சைட்டில் எப்படி நம்ம பயன்படுத்துறது, எப்படி நம்ம போய் பார்க்குறது, நம்மளோட ப்ரொஃபைல் எப்படி பார்க்குறது, நமக்கு தேவையான ப்ரொஃபைல் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எந்த ஒரு ஃபோன்லேயும் சரி லேப்டாப்லேயும் சரி க்ரோமோ ஏதாவது ஒரு க்ரோம் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் TNBCM அப்படின்னு .com போட்டிங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துடும். முதல்ல இருக்கிறது இந்த பேஜ் தான். நீங்கள் இந்த பேஜ் முதல்ல வரும். முதல்ல வந்த உடனே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். இங்கே நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன பார்க்க போகிறீங்க, அதாவது மணமகன் பார்க்க போகிறீங்களா இல்லை மணமகள் பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் தேர்வு செய்யணும். அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நட்சத்திரம், ஏதாவது பொருந்தும் நட்சத்திரம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்து வச்சுருப்பீங்க. அப்படி ஒரு நட்சத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அங்கே தேர்வு செஞ்சுக்கலாம். உங்களோட இங்கே வந்து பார்த்திங்கன்னா வயது, எந்த வயதுலேருந்து எந்த வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரம் ஏஜ் டு ஏஜ். இப்போ ஒரு நமக்கு தேவையை வந்து 21 வயதுலேருந்து 25 வயதிற்குள் அப்படின்னு நீங்கள் ஒரு யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலத்தில் 21, அந்த காலத்தில் 25 நீங்கள் போட்டு சர்ச் நீங்கள் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிற இந்த பிரிவுகளுக்குள்ளே இருக்கிற எல்லா ப்ரொஃபைலும் கீழே வந்துடும். கொஞ்சம் கீழே போங்கம்மா. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபைல் கீழே வந்துகிட்டே இருக்கும். நன்றி. மேலே வேணும். இப்போது மறுபடியும் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் வரும். அந்த ஹோம் பேஜில் தான் நம்ம இப்போ பார்த்த விஷயங்கள்லாம் இருந்தது. ரெண்டாவது அபவுட் அஸ்,
எங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள, இந்த நிறுவனம் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்க அப்படி தெரிந்து கொள்வதற்கு இதன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் இங்கே பார்க்கலாம். உங்களுக்கு அதுக்குண்டான தெளிவான தெளிவுகள் இங்கே இருக்கும். அடுத்து மறுபடியும் 3 டாட் போங்க. அடுத்தது லாகின் பேஜ்னு இருக்கும். இந்த லாகின் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, நீங்கள் அவங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் ஐடி கொடுப்பாங்க. இந்த ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நாளைக்கு மேக்ஸிமம் நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்கள் கைக்கு கிடச்சிரும். இப்போ புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் ஐடி அங்கே போட்டுட்டு அதோட பாஸ்வேர்டை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட பேஜ் உங்களுக்கான தனிப்பட்ட ஒரு பேஜ் இங்கே ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வாங்களேன் கொஞ்சம். இங்கே நீங்கள் அதே முன்னாடி சொன்ன மாதிரி இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. இது உங்களோட ஓன் பேஜ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு பொதுவான பேஜ், நீங்கள் யார் வேணால் பார்க்கலாம், எந்த கேட்டகரி பீப்புள் வேணாலும் வந்து பார்க்கலாம். இது உங்களுக்கான தனிப்பட்ட ஒரு இடம் மாதிரி. நீங்கள் உங்களோட பேஜ், நீங்கள் உங்களோட சர்ச்சை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் என்னென்ன வேணுமோ இங்கே ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா கீழே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மை இன்பாக்ஸ்னு இருக்கு இல்லையா, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய ப்ரொஃபைல் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு மணமகனோ ஒரு மணமகளோட ப்ரொஃபைலை நம்ம அப்லோட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ப்ரொஃபைலை யார் யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற தகவலை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது நமக்கு வந்து எத்தனை பேர் நம்மளோட ப்ரொஃபைலை வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க, நம்மளை எத்தனை பேர் விரும்பியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம். அடுத்தது வியூடு ப்ரொஃபைல். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சர்ச் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இந்த சர்ச் பண்ணி எத்தனை ப்ரொஃபைல்ஸை நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தரோட ப்ரொஃபைல் நான் பார்த்துருப்பேன். அந்த ப்ரொஃபைலை வந்து நான் திரும்பி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தது, இதுக்கு முன்னாடி பார்த்தது, எந்தெந்த ப்ரொஃபைலாக நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படிங்கிற எல்லா தகவலுமே அதில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இங்கே இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபைலுக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ இந்த ப்ரொஃபைலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, அவங்களோட சாதகத்தை மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அங்கே வியூ ஹாரோஸ்கோப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட சாதக கட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் தனிப்பட்ட முறையில். இதை நீங்கள் பார்க்கலாம். இல்லை அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வியூ காண்டாக்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட பேர், ஃபோன் நம்பரோடு வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா வியூ ஃபுல் டீட்டெயில்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த சாதகம், அதாவது அவங்க பேர் முதற்கொண்டு அவங்களோட மொத்த டீட்டெயிலுமே அதில் இருக்கும். நீங்கள் மொத்தமாக பார்த்துக்கலாம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணலாம், இமேஜாக டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பிரிண்ட் அவுட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் யாருக்காவது சென்ட் பண்ணணுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணலாம். அதுக்குண்டான வசதிகள் இதில் இருக்குது. சரிங்களா. அடுத்தது சேஞ்ச் பாஸ்வேர்ட், லாக் அவுட். இதுதான் உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், லாக் அவுட் பண்ணிடலாம். ரைட். ஸோ இதுதான் நம்மளோட தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனி வெப்சைட்டோட முழு தகவல். நீங்கள் ரொம்ப பயனாளர்கள் மிகவும் எளிமையாக பயன்படுத்துகிற அளவில் ரொம்ப எளிமையான ஒரு இதை கொடுத்துருக்கோங்க. சரிங்களா. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நம்ம அங்கே நம்மளோட நிறுவனத்தில் இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள பார்த்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, ரைட். நம்ம ஏன் இன்னைக்கு சொல்லுங்கள். நிறுவன தலைவருக்கு சமூக வாணியர் கேபிஆர் லைவ் சமூக வாணியர் மரியாதை வாணிய சமூக முன்னேற்ற சங்கம் கேபிஆர் லேஅவுட் சிங்காநல்லூர் அமைப்பை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனி நிறுவனருக்கு திரு அருண் பிரபு அவர்களுக்கு மரியாதை செய்கின்றார்கள். இந்த மாதிரி சின்னதாக நம்மளை பாராட்டிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே ஒரு உத்வேகம் வரும். கிட்டத்தட்ட திரு அருண் பிரபு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது 6வது நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட சென்னையில் 2 நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க. கும்பகோணத்தில் 1, மதுரையில் 1, திருச்சியில் 1 பண்ணியிருக்காங்க. இப்போ 6வதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன வாழ்த்துதல் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிகப்பெரிய உந்துதலையும் கொடுத்துட்ருக்கு. அதனால் ஒரு சின்னதான மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி வச்சுருக்கிறோம். சரி, நம்ம அடுத்தது நம்ம ப்ரொஃபைல் வியூ பண்ண போயிடலாம். இங்கே நம்ம வந்து ஏன் ப்ரொஃபைல் நம்ம ரெடி பண்ணுறோம், இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா இதில் என்னென்ன மாதிரியான உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் நீங்கள் எந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம்.
உங்களால் அதை வியூ பண்ணிக்க முடியும். யார் வேணாலும் வியூ பண்ணலாம். ரெண்டாவது, இப்போ நம்ம புதுசாக சில நபர்கள் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் இல்லைங்களா. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்விசிஎம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலும் இருக்குது. இந்த யூடியூப் சேனலில் லைவாக போய்கிட்டு இருக்குது. தட் மீன்ஸ் அப்படி என்னென்னா, இப்போது இந்த இடத்துல ஒரு 500 பேர் நம்ம கூடி இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 500 தவிர்த்து நம்ம வாட்ஸ்அப் இது யூடியூப் மூலமா கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் இதை பார்ப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தோட டிஎன்விசிஎம் யூடியூப் சேனல் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போய்ட்டு டிஎன்விசிஎம்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இப்போது இந்த நிமிடத்தில் நடந்துகிட்ருக்கிற லைவ் ப்ரொஃபைல் இந்த ஏற்கனவே நம்ம சென்னையில் 2 தடவை நடத்தியிருக்கோம், கும்பகோணம், திருச்சி, மதுரையிலலாம் நடத்தியிருக்கோம். அங்கே பார்த்தவங்க எல்லாருமே உங்களோட ப்ரொஃபைலை இங்கேருந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். சரிங்களா. நம்ம அடுத்ததாக நம்ம ப்ரொஃபைல் இது வரன்களை அறிமுகப்படுத்த போயிடலாம். இப்போது நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, ப்ரொஃபைல் ஐடின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா MM20929 அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா. இப்போ மணமகன் முதல்ல நம்ம அறிமுகப்படுத்துறது மணமகன் சக்திவேல், வயது 28, ப்ரொஃபைல் ஐடி MM20929, மீனராசியை சார்ந்தவர், உத்திராடம் விண்மீனில் பிறந்திருக்கிறார், சுத்தமான ஜாதகம், தேனியை சார்ந்தவர், கோயம்புத்தூரில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பிஏ முடிச்சிருக்கிறாங்க, டிசைனிங்காக இருக்கிறார், கிட்டத்தட்ட மாதம் 50,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார். இந்த வரனுக்கு உண்டான பெற்றோர்கள் வந்திருக்கீங்களா, சொந்தங்கள்? நன்றி. நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். இது என்னென்னா, இப்போது அந்த வரனை நீங்கள் வந்து முன்னாடி இப்போ அந்த வரனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே முன்னாடி வரலாம். உங்களுடைய பையனை பற்றியோ இல்லை உங்களோட மகளை பற்றியோ ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்ல முடியும். இல்லைனா நீங்கள் என்ன மாதிரியான வரன் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் வழியாக பார்த்துட்டு இருக்கிற பல லட்சம் மக்களுக்கு இதுக்கு போய் சேர்த்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க. உங்களுக்கு உண்டான அடுத்த நம்ம வீட்டில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு திறவுகோலாக இருக்கும். நன்றி. நம்ம அடுத்ததாக அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் ஐஸ்வர்யா, வயது 25, ப்ரொஃபைல் ஐடி MM20882, மிதுன ராசியை சார்ந்தவர், திருவாதிரை விண்மீனில் பிறந்திருக்கின்றார், சுத்த ஜாதகம், திருநெல்வேலியை சார்ந்தவர், எம்காம் முடிச்சிருக்கிறாங்க. மற்ற டீட்டெயில்ஸை நம்ம அவங்ககிட்ட நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரொஃபைல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ப்ரொஃபைல் இல்லையா, இந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் ஐடி கொஞ்சம் மேலே போகுமா, இங்கே இருக்கிற ப்ரொஃபைல் ஐடி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் போய் பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து நான் வீட்டுக்கு போய்ட்டோ இல்லை இந்த நம்பர் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைலை நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனடியாக இந்த ப்ரொஃபைல் ஐடியை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வரனுக்குரிய சொந்தங்கள் யாராவது வந்திருக்கீங்களா? நன்றி. நம்ம அடுத்த ப்ரொஃபைலுக்கு போயிடலாம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் ஹர்ஷினி, வயது 25, ப்ரொஃபைல் ஐடி MM20843, தனுசு ராசியை சார்ந்தவர், மூலம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார், சுத்தமான ஜாதகம், திருச்சியை சார்ந்தவர், பெங்களூரில் தற்சமயம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், IBM கம்பெனியில் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மாதம் 90,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் யாராவது வந்திருக்கீங்களா? நன்றி. நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் காவ்யா, வயது 27, ப்ரொஃபைல் ஐடி MM18828, 18828, தனுசு ராசியை சார்ந்தவர், பூராடம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார், கோவையை சார்ந்தவர், பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க, காங்கிரஸில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மாதம் ரூபாய் 60,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஐயா மேலே வந்துருங்க. அவருடைய சொந்தம் வந்திருக்கிறாங்க, அவங்ககிட்டே சில வார்த்தைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் கோவை மாவட்டத்தில் குடியிருக்கிறேன். எனது மகள் பெயர் வந்து ஜெய் காவியா. கோவை மாவட்டத்தில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல மணமகளாகவும் மருமகனாகவும் அமைய வேணும்னு எதிர்பார்க்குறேன். இந்நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தொகுப்பாளர் அனைவருக்கும், தலைவர் அவர்களுக்கும், மற்ற மாவட்டங்களிலும் ஒவ்வொரு முறையும் நடத்தி கொண்டிருக்கிற அனைவருக்கும் எனது சார்பாகவும் கோவை மாவட்டத்தின் சார்பாகவும் நன்றியினையும் முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக இவர்களுக்கு சிறப்பான ஒரு அந்த வரனுக்கு ஒரு நல்ல வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்ததாக அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் புனிதா, வயது 25, ப்ரொஃபைல் ஐடி MM20807, 20807, கன்னி ராசியை சார்ந்தவர், சித்திரை விண்மீனில் பிறந்திருக்கின்றார், ஒசூரை சார்ந்தவர், பெங்களூரில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எம்டெக் AI முடிச்சிருக்கிறாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சைபர் செக்யூரிட்டியாக 1,05,000 ரூபாய் வருமானம் மீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் யாராவது வந்திருக்கீங்களா?
நன்றி. இவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை துணை அமைவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் சந்தியா, வயது 24, ப்ரொஃபைல் ஐடி MM20769 207669, மீனம் ராசியை சார்ந்தவர், உத்திரட்டாதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சேலத்தை சார்ந்தவர், பிபிடி ஃபிசியோதெரபிஸ்ட் முடிச்சிருக்கிறாங்க, டாக்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிச்சிட்ருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் யாராவது வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் நன்றி. இவர்களுக்கு இந்த வரனுக்கு சிறப்பான ஒரு வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக்கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் அவங்க காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் ஐடி மட்டும் இருக்காது. அவங்க என்னென்னா இப்போது சமீபத்தில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு நாளைக்கு ப்ரொஃபைல் ஐடி கிடச்சிரும். இவங்களோட பேர் மற்றும் மற்ற தகவல்களை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் சரவணகுமார், வயது 27, மீனம் ராசியை சார்ந்தவர், ரேவதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிகாம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கிறாங்க, கோவையில் வேலை பார்த்துட்ருக்காங்க, எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க, சென்னையில் மேனேஜராக 1,60,000 ரூபாய் வருமானம் ஈட்டி கொண்டிருக்கின்றார். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். எனது மகன் நான் சரவணகுமார் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடித்து அவர் இப்போ வர 20ஆம் தேதியிலேருந்து சென்னையில் டின் ஹெல்த்துங்கிற கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறதுக்காக போகிறார். மாத வருமானம் 1,60,000 ரூபா. எங்கள் குடும்ப நிலவரம்னு பார்த்தா நான் சென்ட்ரல் சில்க் போர்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன். 2 வருஷம் ஆச்சு. என் மிஸ்ஸஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. எனக்கு ஒரு டாட்டர், அவங்க ஐடி ப்ரொஃபஷனல். அவங்க எங்கள் மருமகனும் ஐடி ப்ரொஃபஷனல். அவங்க பெங்களூரில் செட்டில்டு. விருப்பம் உள்ளவங்க அணுகலாம். எல்லாருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். இவர்கள் குடும்பத்திற்கு நல்ல வரன் அமைவதற்கு நாம் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் எஸ் ஸ்ரீதரன், வயது 32, கும்பம் ராசியை சார்ந்தவர், அவிட்டம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்த ஜாதகம் எம்காம் முடிச்சிருக்கிறாங்க, கோவையை சார்ந்தவர், பெங்களூரில் செயல்பட்டு இருக்கிறாரு. மாதம் 90,000 ரூபாய் வருமானம் ஈட்டி கொண்டிருக்கின்றார். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? நன்றி. அவர்களுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் வெங்கடேசன், வயது 27, ரிஷபராசியை சார்ந்தவர், ரோஹிணி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிகாம் முடிச்சிருக்கிறாங்க, எம்ஆர்எம் ஸ்டோர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க, அரியலூரை சார்ந்தவர், ரைஸ் ஆயில் மில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், மற்றும் மளிகை சொந்த வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வருமானம் மற்ற தகவல்களை அவங்கள நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? வாங்க. மளிகை வியாபாரத்தில் மொத்தம் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அரியலூர் சொந்த ஊர். ரைஸ் மில்லு, ஆயில் மில்லு எல்லாம் வச்சுருக்கோம். மற்றபடி ஹோல்சேலாக பெரிய அளவில் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பிஸ்னஸில் நாட்டம் உள்ள மருமகளை எதிர்பார்க்குறோம். ஒரு நல்ல பிஸ்னஸில் கொஞ்சம் விருப்பம் உள்ள மணமகளை எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கய்யா, வாழ்த்துக்கள். இவர்கள் குடும்பத்திற்கு நல்ல வரன் அமைவதற்கு நாம் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். நன்றிங்கம்மா, நீங்கள் உட்காருங்க. அதனைத் தொடர்ந்து நாம் அடுத்ததாக அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் திரு கதிர்வேல் அவர்கள். திரு கதிர்வேல் அவர்கள் வயது 31, கும்பராசியை சார்ந்தவர், அவிட்டம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். டிஎம்எஃப் முடிச்சிருக்கிறாங்க, கோவையில் பிரைவேட் நிறுவனத்தில் வர பார்த்துட்ருக்கிறாங்க. அவருக்கு மாதம் 35,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சொந்தங்கள் இந்த வரனுக்குரிய சொந்தம் வந்திருக்கீங்களா? நன்றி. அவர்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்து தமிழ்நாடு மாட்டியன் செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நம்ம அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் திரு டி ரஞ்சித் அவர்கள், வயது 28, துலாம் ராசியை சார்ந்தவர், சித்திரை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். எம்எஸ்சி முடிச்சிருக்கிறாங்க, கோவையை சார்ந்தவர், ஒரு ப்ரைவேட் நிமிடத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறார். மாதம் 30,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம்.
எங்கள் பையனுக்கு நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். என்ன மாதிரியான வரன் நீங்கள்? ஒரு படித்த பொண்ணு வேணும், அவ்வளோதான். நல்ல குணமுள்ள படித்த பொண்ணு வேணும், மற்றபடி ஒன்றும் இல்லை. நல்ல குணமுள்ள படித்த மகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு நல்ல இந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் திரு விக்னேஷ் அவர்கள். வயது 27, தனுசு ராசியை சார்ந்தவர். போராடம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். ப்ளம் டெக்னாலஜியில் பெங்களூரில் ப்ளம் டெக்னாலஜி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 51,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார். வரனுக்குரிய சொந்தம் வந்திருக்கிறாங்க, நல்லாவே தெரியுது. வாங்க. என் மகன் எஸ் விக்னேஷ், அவருக்கு நல்ல மணமகள் அமைய வேண்டும், அழகான பெண் அமைய வேண்டும், படித்த பெண் அமைய வேண்டும், நல்ல இரக்க சுபாவம் உள்ளவர். அவருக்கு நல்ல மணமகள் வேண்டும். எங்களது ஊர் சிங்காநல்லூர், வரதராஜபுரத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள். நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறோம். சிறந்த அழகான படித்த ஒரு வரனை எதிர்பார்க்கிறார்கள். இங்கே தான் இருக்கிறாங்க, நீங்கள் யார் வேணாலும் போய் அப்ரோச் பண்ணலாம். சிறந்த ஒரு குடும்பம், நல்லது. இவர்களுக்கு நல்ல இந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல வரன் அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் செல்வி என் மணி நித்யா. வயது 25, விருச்சிக ராசியை சார்ந்த அனுஷமின் மீனில் பிறந்திருக்கின்றார். எம்காம் முடிச்சிருக்கிறாங்க. கோவை மாநகரத்தை சார்ந்தவர்கள். அவர் மற்ற தகவல்கள் அவங்க நேரிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த குடும்பத்திற்கு இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வாங்க. வணக்கங்க. எங்கள் வீட்டு பொண்ணு மணி நித்யாவுக்கு வரன் பார்த்துட்ருக்கோம். எம்காம் படிச்சிருக்கா. அப்படி எங்கள் சின்ன மாமியார் பொண்ணு, அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாததுனால எங்கள் மாமியாரும் நானும் வந்திருக்கோம். கோவை மாவட்டத்தில் பார்க்குறோம். நல்ல வரனாக அமையணும். சிறப்பு. இவர்கள் குடும்பத்திற்கு ஒரு நல்ல வரன் அமைவதற்கு நாம் எல்லாம் வல்ல இறைவனை நாம் வேண்டிக் கொள்வோம். அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்ததாக அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது திரு சிரஞ்சீவி அவர்கள். வயது 28, மீனம் ராசியை சார்ந்தவர். ரேவதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்த ஜாதகம். பிஎஸ்சி முடிச்சிருக்கிறாங்க. ஐடி நிறுவனத்தில் மாதம் 40,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொடுக்கின்றார். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்குரிய சொந்தம், இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் திரு அனீஷ் மோகன் அவர்கள். வயது 28, கடகராசியை சார்ந்தவர். ஆயில்யம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிஇசிஏ முடிச்சிருக்கிறாங்க. கோவையை சார்ந்தவர். பெட் ஷாப் வச்சிருக்கிறாங்க. கோவையில் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதம் 70,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய சொந்தம், இந்த வரனுக்குரிய சொந்தம் வந்திருக்கீங்களா? எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் பெருநாய்க்கும்பாளையத்தில் இருக்கிறோங்க. பையன் பிஇ முடிச்சுட்டு இசிஇ பண்ணியிருக்கிறாப்புல. அவர் வந்து பெட் ஷாப் வச்சுருக்கிறாரு. பெட் ஷாப்னா எக்ஸாட்டிக் பெட் ஷாப்னா நம்ம பார்த்துருக்கிற லவ் பேர்ட்ஸ் சின்னதாக இருக்குது, 100 ரூபா 200 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா 1 lakh 2 lakhs இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. பெருநாய்க்கும்பாளையத்தில் ஒரு ஷாப் வீட்டில் வச்சுருக்கிறோம். பட் இப்போ வந்து அக்வாட்டிக் எலிகான்ஸ்ன்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு பெட் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு பெரிய லெவலில். ஒரு நல்ல மணமகளாக கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிறப்பு. வாழ்த்துக்களைங்க. உங்கள் குடும்பத்திற்கு ஒரு நல்ல வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் விஸ்வ ஹரிப்ரியா. வயது 21, ரிஷபராசியை சார்ந்தவர். ரோஹிணிவின் மீனில் பிறந்திருக்கின்றார். பிகாம் படிச்சிருக்காங்க. கோயம்புத்தூரை சார்ந்தவர். மற்ற தகவல்களை நம்ம அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? இப்போ அந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க. ஏதாவது வேணும்னா நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். இந்த குடும்பத்திற்கு நல்ல வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் திரு பிரவீன் அவர்கள். வயது 31, கன்னிராசியை சார்ந்தவர். உத்திரம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்த ஜாதகம். MBA முடிச்சிருக்கிறாங்க. திருத்துறைப்பூண்டியை சார்ந்தவர். ஆலிவர்
என்ற நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. மும்பையில் கிரியேட்டிவ் டிசைனராக இருக்கிறாங்க. மாதம் 65,000 ரூபாய் வருமானம் ஈட்டி கொண்டிருக்காங்க. இந்த வருடக்குரிய சொந்தம் வந்திருக்காங்க. அவங்ககிட்டயே மற்ற தகவல் கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பையன் வந்து பாம்பேயில் படித்து அங்கேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நான் பாம்பேயில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் ரிட்டையர் ஆகி திருத்துறைப்பூண்டியில் இருக்கேன். அவனுக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது. அவனுக்கு வீடு எல்லா வசதிகளும் இருக்குது. நியூ பாம்பேலே ஃப்ளாட் இருக்குது. அவன் வந்து மோஸ்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். எப்போயாவது மாதத்துக்கு ஒரு தடவை ஆஃபீஸ் போவான். அவனுக்கு நல்ல படித்த மணமகளை எதிர்பார்க்குறோம். நன்றி. வாழ்த்துக்கள்ங்கய்யா. உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் எதிர்பார்த்தது போன்ற ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் திரு வேல் முருகன் அவர்கள். வயது 34, சிம்ம ராசியை சார்ந்தவர். பூரம் வீண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம். ப்ரைவேட் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ப்ரைவேட் கவர்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. திருப்பூரை சார்ந்தவர். சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. மாதம் 30,000 ரூபாய் வருமானம் ஈட்டி கொண்டிருக்கின்றார். இந்த வரனுக்குரிய சொந்தம் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக்கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது திரு விக்னேஷ் ராகவேந்திரன் அவர்கள். வயது 27, மீனம் ராசியை சார்ந்தவர். பூரட்டாத்தி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிஏ முடிச்சிருக்கிறாங்க. திருச்சியை சார்ந்தவர். மைக்ரோசிப் என்ற நிறுவனத்தில் செயல்பட்டு இருக்கிறாரு. சென்னையில் சீனியர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதம் ரூபாய் 80,000 ரூபாய் வருமானம் ஈட்டி கொண்டிருக்கின்றார். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? வாழ்த்துக்கள். இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் திரு லோகநாதன் அவர்கள். வயது 37, மேசராசியை சார்ந்தவர். பரணி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிஏ முடிச்சிருக்கிறாங்க. திருப்பூரை சார்ந்தவர். சொந்த தொழில் இ சேவை மையம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. மாதம் ரூபாய் 50,000 வருமானம் ஈட்டி கொண்டிருக்கின்றார். அவங்களுடைய சொந்தம் வந்திருக்கிறாங்க. மெட் தகவல்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பையனுக்கு வரம் பார்க்குறேங்க. செகண்ட் மேரேஜ். பக்கத்தில் செகண்ட் மேரேஜ். நல்ல கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க. நல்ல வரன் வேணும்னு எல்லாத்தையும் வணக்கம். நல்லதுமா. உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் திரு டாக்டர் சோமேஸ்வர் அவர்கள். வயது 26, மேசராசியை சார்ந்தவர். அஸ்வினி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். MBBS முடிச்சிருக்கிறாங்க. பல்லடமில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. திருப்பூரில் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாதம் ரூபாய் 60,000 வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய சொந்தம் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட மற்ற தகவல் கேட்கலாம். நான் பையனோட ஃபாதரு. நான் பல்லடத்துலேருந்து வர்றேங்க. பல்லடத்தில் நாங்கள் சொந்தமாக தொழில் செஞ்சிட்ருக்குறோம். மாதம் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே எங்கள் சொந்த தொழில் வருமானம் வருது. அதுபோல் என் பையன் வந்து டாக்டர் படித்து MBBS முடிச்சுட்டு இப்போ MD நீட் எக்ஸாம் எழுத போகிறார் இடத்துல. தற்போது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. மற்றபடி இதை நாங்கள் டாக்டர் பொண்ணாக பார்க்குறோம். நல்லா டாக்டர் பொண்ணாக நல்ல வரமாக இருந்ததுன்னா பார்த்துட்டு மிக்க நன்றி. சிறப்புங்கய்யா. உங்கள் குடும்பத்திற்கு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நம் சொந்தங்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இந்த நிமிடம் நடந்துகிட்டு இருக்க அந்த நிகழ்வு நம்ம யூடியூப்பில் லைவாக பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் பார்த்துட்ருக்குறாங்க. உங்களுடைய வரனை நீங்கள் அவங்க முன்னாடி அறிமுகப்படுத்துகிறீங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி. இதை தொடர்ந்து நாம் அடுத்ததாக அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் பிரியதர்ஷினி. வயது 26, ப்ரொஃபைல் ஐடி MM20725 207225. விருச்சிக ராசியை சார்ந்தவர். கேட்டை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். மன்னார்குடி சார்ந்தவர். கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. MSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. மாதம் 25,000 ரூபாய் வருமானம் ஈட்டி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் கார்த்தி. வயது 27, ப்ரொஃபைல் ஐடி MM20822 208222. மீனம் ராசியை சார்ந்தவர். ரேவதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். திருவண்ணாமலையை சார்ந்தவர்.
டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. மாதம் 32,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கங்க. என் பேர் சித்ராங்க. எங்கள் பையன் பேர் கார்த்தி. எங்கள் பையனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை, நல்ல பழக்க வழக்கம் இருக்குது. நல்லா படித்து குணமுள்ள பொண்ணாக அமையணும்னு வாழ்த்து. நல்லதுங்க. நல்ல குணமுடைய ஒரு மணமகள் கிடைக்க வாழ்த்துக்கள். இந்த குடும்பத்திற்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் அருந்தகை கோ, வயது 27, ப்ரொஃபைல் ஐடி MM2024820248, மிதுனம் ராசியை சார்ந்தவர், திருவாதிரை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். மதுரை சார்ந்தவர், கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எம்எஸ்சி கார்டியாக் முடிச்சிருக்கிறாங்க. வெல்பி ஃபவுண்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கார்டியாக் டெக்னாலஜிஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட எப்படி வந்துருங்க. வணக்கம். பக்கத்தில் வணக்கம். என்னுடைய பையனுடைய பேர் அருந்தகைக்கோ, தூய தமிழ் பேரில் வச்சுருக்கோம். நாங்கள் நேட்டிவ் மதுரை. இப்போ கோயம்புத்தூரில் என்னுடைய பையன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இங்கே கோயம்புத்தூரில் வரன் கொஞ்சம் கிடைக்குமான்றதுக்காக வந்திருக்கேன். எம்எஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, இருதய சம்மந்தப்பட்ட படிச்சிருக்காப்புல. டாக்டர் முத்தையா சுப்பிரமணியம்னு சொல்லி வெல்பி ஃபவுண்டேஷன் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. டாக்டர் கூட ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல நேச்சுரலில் இந்த ஹேபிட்டும் கெட்ட பழக்கங்களும் எதுவும் இல்லாத பையன். வரன் எதுவும் கிடைச்சா பார்க்கலான்றதான் இங்கே வந்திருக்கேன். நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா. உங்கள் குடும்பத்திற்கு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாம் அடுத்ததாக அறிமுகம் செய்ய இருப்பது நந்தினி, செல்வி நந்தினி அவர்கள், வயது 24, ப்ரொஃபைல் ஐடி MM207172017, விருச்சகம் ராசியை சார்ந்தவர், அனுஷம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சென்னையை சார்ந்தவர், பிஇ முடிச்சிருக்கிறாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? நன்றி. இவர்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் சௌமியா, வயது 23, ப்ரொஃபைல் ஐடி MM2067200687, மேசராசியை சார்ந்தவர், பரணி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சேலத்தை சார்ந்தவர், பிகாம் முடிச்சிருக்கிறாங்க. மற்ற தகவல்களை நம்ம நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வரனுக்குரிய சொந்தம் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் மகாலட்சுமி, வயது 23, ப்ரொஃபைல் ஐடி MM206802068, சிம்ம ராசியை சார்ந்தவர், மகம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிடெக் ஐடி முடிச்சிருக்கிறாங்க. மற்ற தகவல்கள் அவங்க நம்ம நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் அஞ்சலி, வயது 25, ப்ரொஃபைல் ஐடி MM20678206778, விருச்சிக ராசியை சார்ந்தவர், அனுஷம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சென்னையை சார்ந்தவர், எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்கிறாங்க. சீனியர் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதம் 40,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய சொந்தம் யாராவது வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் நன்றி. இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது நிவேதிதா, வயது 25, ப்ரொஃபைல் ஐடி MM206272067, விருச்சிகம் ராசியை சார்ந்தவர், அனுஷம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். திருத்தணியை சார்ந்தவர், சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஇ முடிச்சிருக்கிறாங்க. ஜோஹோவில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதம் ரூபாய் 65,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொடுக்கிறார்கள். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? நன்றி. இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் எஸ் சங்கீதா, வயது 24, ப்ரொஃபைல் ஐடி MM20615200615, மீனம் ராசியை சார்ந்தவர், ரேவதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார்.
சேலத்தை சார்ந்தவர், சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எம்எஸ்சி முடிச்சிருக்கிறாங்க, இன்ஃபோசிஸில் ஐடியில் 20,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் நன்றி. இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த ஒரு அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் ஸ்ரீராம், வயது 26, ப்ரொஃபைல் ஐடி MM20902 200902, மிதுன ராசியை சார்ந்தவர், புனர்பூசம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். நாகர்கோயிலை சார்ந்தவர், பெங்களூரில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பியூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. எம்என்சியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக 1,50,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வரனுக்குரிய சொந்தம் வந்திருக்கீங்களா? நன்றி. இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் பா உதயகுமார் அவர்கள், வயது 28, ப்ரொஃபைல் ஐடி MM20896 200896, ரிஷபம் ராசியை சார்ந்தவர், கிருத்திகை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சென்னையை சார்ந்தவர், ஈரோட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பிஆர்க்கு முடிச்சிருக்கிறாங்க. ப்ரைவேட் ஃபார்ம் இன் ஈரோட்டில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. மாதம் ரூபாய் 50,000 வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார். இவர்களுடைய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? நன்றி. இவர்கள் ஒரு நல்ல வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் ஹரிஹரன், வயது 25, ப்ரொஃபைல் ஐடி MM20886 200886, சிம்மம் ராசியை சார்ந்தவர், பூரம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். கடைநல்லூரை சார்ந்தவர், சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கிறாரு. இன்ஃபோசிஸில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் மாதம் 95,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய சொந்தம் யார் வந்திருக்கீங்களா? நன்றி. இவர்களுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த நிகழ்விற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் ரூபேஷ் குமார், வயது 34, ப்ரொஃபைல் ஐடி MM20871 200871, துலாம் ராசியை சார்ந்தவர், சுவாதி விண்மீனில் பிறந்திருக்கிறார். சென்னையை சார்ந்தவர், DEEE முடிச்சிருக்காங்க, பிஇ முடிச்சிருக்காங்க, எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். மாதம் 1,20,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? நல்லது. இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் ஸ்ரீனிவாசன், வயது 31, ப்ரொஃபைல் ஐடி MM20854 200854, ரிஷபராசியை சார்ந்தவர், மிருகசீரிசம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பெங்களூரை சார்ந்தவர், பெங்களூர் தான் வர பார்த்துட்டு இருக்காங்க. பிஇ மெக்கானிக்கல் முடிஞ்சிருக்கிறாரு. டிசிஎஸ்ல டிசைனிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. மாதம் 58,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் நன்றி. இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம் அடுத்த ஒரு அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் விக்னேஸ்வரன், வயது 28, ப்ரொஃபைல் ஐடி MM20657 206557, மகரம் ராசியை சார்ந்தவர், திருவோணம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம். சத்தியமங்கலத்தை சார்ந்தவர், ஆர்கிடெக்ட், பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்கிறாங்க. கிரிட் ஹவுஸ் ஆர்கிடெக்ட் அப்படின்ற நிறுவனத்தில் ஆர்கிடெக்டாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. மாதம் 45,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார். இவருடைய சொந்தங்கள் வாங்க. படித்து வேலைக்கு அவங்க இஷ்டம் தான், வேலைக்கு போனாலும் போகலாம், இல்லை வீட்டில் இருந்தாலும் இருக்கலாம். எங்களுக்கு அதை ஆட்சேபனை எதுவும் இல்லைங்க. நல்ல குணமான பொண்ணாக எதிர்பார்க்குறோங்க. நல்ல குணமான படித்த பெண்ணை எதிர்பார்க்குறாங்க. உங்கள் குடும்பத்திற்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாம் அடுத்ததாக அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் யோகேஸ்வரன், வயது 26, ப்ரொஃபைல் ஐடி MM18579 18579, தனுசு ராசியை சார்ந்தவர், மூலம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பெரிய குளத்தை சார்ந்தவர், தேனி பெரிய குளத்தை சார்ந்தவர், பெங்களூரில் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாதம் 91,500 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? நன்றி. இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம்.
அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் சுப்ரியா, வயது 24, ப்ரொஃபைல் ஐடி MM205992 20599, மகர ராசியைச் சார்ந்தவர், அவிட்டம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார், கோயம்புத்தூரை சார்ந்தவர், ஃபார்மசியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மெடிக்கல் கோடிங்கில் இருக்கிறாங்க, மாதம் 25,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய சொந்தங்கள் வந்திருக்காங்க, அவங்ககிட்டே நம்ம கேட்கலாம். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். பொண்ணு வந்து ஃபார்மசி முடிச்சுட்டு மாதம் 25,000 சம்பளத்துக்கு ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல வரணும் எதிர்பார்க்குறோம். எந்த மாதிரி வரன் எதிர்பார்க்குறீங்க? படித்த நல்ல வரணும் எதிர்பார்க்குறோம். சிறப்பு. ஒரு நல்ல வரன் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோங்க. நன்றி. இந்த குடும்பத்திற்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் ரூபா ஸ்ரீ, வயது 21, ப்ரொஃபைல் ஐடி MM20492 20492, துலாம் ராசியைச் சார்ந்தவர், சுவாதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார், சுத்தமான ஜாதகம், திருப்பூரை சார்ந்தவர், பிபிடி ஃபிசியோதெரப்பியில் முடிச்சிருக்கிறாங்க. மற்ற தகவல்களை நம்ம அவங்ககிட்ட நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? நன்றி. இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் SK கௌதம், வயது 30, ரிஷபராசியை சார்ந்தவர், மிருக சீரிடம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார், BE முடிச்சிருக்கிறாங்க, LNDயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கோவையில் சூப்பர்வைசராக இருக்கிறார், மாதம் 30,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? எல்லோருக்கும் வணக்கங்க. சத்தியமங்கலத்துலேருந்து வரேங்க. என் மகன் கோயம்புத்தூர் ஈச்சிநாயில் LNDயில் ஒர்க் பண்ணுறாப்பிள்ளைங்க. அவனுக்கு நல்ல மணமகளாக இருந்தால் சொல்லுங்கள். சிறந்து நல்ல குணமுடைய மணமகள் கிடைப்பதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த குடும்பத்திற்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் திரு சந்தோஷ் அவர்கள், வயது 27, கன்னிராசியை சார்ந்தவர், அஸ்தம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார், BE முடிச்சிருக்கிறாங்க, ஈரோட்டை சார்ந்தவர், MN தார்பாலின் அப்படின்ற நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மாதம் 70,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? மீண்டும் சொந்தம் வந்திருக்காங்க. இவர் சந்தோஷம் என் சகலப்பாடி மகனுங்க, புளியம்பேட்டில் இருக்கார், நல்ல பிஸ்னஸ் மேன், நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாருங்க. நல்ல வரனாக இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறப்பு. ஒரு நல்ல வரன் அமைவதற்கு வாழ்த்துக்கள்ங்கய்யா. நன்றி. இவர்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் R துரைராஜ், வயது 28, மேசராசியை சார்ந்தவர், அஸ்வினி விண்மீனில் பிறந்திருக்கின்றார், சுத்தமான ஜாதகம், MBA முடிச்சிருக்கிறாங்க, விடெக் இன்ஃபோ அக்கௌண்டிங் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, மாதம் 35,000 ரூபாய் வருமானம் ஈட்டிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சொந்தங்கள் வந்திருக்காங்க, நம்ம அவங்ககிட்டே மற்ற தகவல்களை கேட்டு தெரிவிக்கலாம். சிவனந்தபுரத்துலேருந்து வந்திருக்கிறேங்க. 3 பசங்க. என் பையன் பெரிய பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுங்க, சுத்த ஜாதகம், நல்லா படித்த குணமுள்ள பொண்ணாக வேணுமென்று நினைக்கிறேங்க. குணமுடைய நல்ல மகள் வருவதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா. நன்றி. இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் V ஹரிணி என்கிற காத்தாயி, வயது 22, மிதுனம் ராசியை சார்ந்தவர், புனர்பூசம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார், சுத்த ஜாதகம், MSc முடிச்சிருக்கிறாங்க, கும்பகோணத்தை சார்ந்தவர். அவங்க வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, நம்ம அவங்ககிட்டே மற்ற தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் வணக்கங்க. நாங்கள் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கோம். எங்கள் பாப்பாவுக்கு நல்ல மணமகனை பார்க்குறோம். நல்லா படித்து வேலையில் உள்ள நல்ல மணமகனை பார்த்து இருப்பார். நன்றிங்க. உங்கள் குடும்பத்திற்கு நல்ல ஒரு வரன் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் நந்தினி, வயது 22, ப்ரொஃபைல் ஐடி MM20486 20486, விருச்சிகம் ராசியை சார்ந்தவர், அனுஷம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார், கரம்புகுடியை சார்ந்தவர், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கிறாங்க, MBA முடிச்சிருக்கிறாங்க. மற்ற தகவல்கள் அவங்க நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா?
நன்றி. இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் சோபியா, வயது 37, ப்ரொஃபைல் ஐடி MM2046820468, மேசராசியை சார்ந்தவர், அஸ்வினி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். கும்பகோணத்தை சார்ந்தவர், எம்எஸ்சி, எம்ஃபில், டி யோகா, யூஜிசி நெட்லாம் முடிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜில் லெக்சரராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 20,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? நன்றி. இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் டாக்டர் ஜி நிவேதா ஸ்ரீ, வயது 25, ப்ரொஃபைல் ஐடி MM2044120441, ரிஷபராசியை சார்ந்தவர், ரோகிணி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். கடலூரை சார்ந்தவர், எம்பிபிஎஸ் இன் பர்சனில் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்ற தகவலை நம்ம அவங்ககிட்ட நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் அகிலா, வயது 25, ப்ரொஃபைல் ஐடி MM204342034, ரிஷபராசியை சார்ந்தவர், கிருத்திகை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்த ஜாதகம், ஸ்ரீகாளஹஸ்தியை சார்ந்தவர், எம்பிஏ முடிச்சிருக்காங்க. ஸ்கீம்ஸில் லெக்சரராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. மாதம் 17,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வரனுக்குரிய சொந்தம் வந்திருக்கீங்களா? நன்றி. இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது ஹரிதா, வயது 25, ப்ரொஃபைல் ஐடி MM203672037, கடகராசியை சார்ந்தவர், புனர்பூசம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். கோயம்புத்தூரை சார்ந்தவர், எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. அசாட்டில் ஐடியில் 18,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய சொந்தம் வந்திருக்கீங்களா? நன்றி. இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் பிரியங்கா அவர்கள், வயது 26, ப்ரொஃபைல் ஐடி MM203042034, தனுசு ராசியை சார்ந்தவர், மூலம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். ஈரோடை சார்ந்தவர், சென்னையில் வேறு பார்த்துட்டு இருக்காங்க. பிஏ முடிச்சிருக்கிறாங்க. FIS குளோபலில் ஐடி ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் ரூபாய் 50,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? நன்றி. இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் நிவேதா, வயது 28, ப்ரொஃபைல் ஐடி MM202952029, விருச்சிக ராசியை சார்ந்தவர், அனுஷ மீன்மீனில் பிறந்திருக்கின்றார். ராசபாளையத்தை சார்ந்தவர், சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எம்சிஏ முடிச்சிருக்காங்க. டிசிஎஸில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேறு பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் ரூபாய் 40,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ப்ரொஃபைல் சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்குரிய சொந்தம். நன்றி. இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் லோகேஷ், வயது 32, ப்ரொஃபைல் ஐடி MM209522095, மேசராசியை சார்ந்தவர், பரணி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சேலத்தை சார்ந்தவர், கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீ நரசிம்மா டெக்ஸ்டைல்ஸில் ஒர்க் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் ரூபாய் 45,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய சொந்தம் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்குரிய சொந்தம் நன்றி. இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் அக்ஷயா, வயது 27, ப்ரொஃபைல் ஐடி MM20255, மேசராசியை சார்ந்தவர், கிருத்திகை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்த ஜாதகம், மதுரை சார்ந்தவர், பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கிறாங்க. மற்ற தகவல்கள் நம்ம நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? நன்றி, வாழ்த்துக்கள். இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம்ம அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். நாம் அடுத்ததாக அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் கணேசமூர்த்தி, வயது 31, ப்ரொஃபைல் ஐடி MM208462084, மீனம் ராசியை சார்ந்தவர், உத்திரட்டாதி விண்மீனை பிறந்திருக்கின்றார். சுத்த ஜாதகம், ராசபாளையத்தை சார்ந்தவர்,
கோயம்புத்தூரில் அப்படி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஹோம் அப்ளைன்சஸ் டெக்னீஷியன்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. மாதம் ரூபாய் 65,000 வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வரனுக்குரிய சொந்தம் வந்திருக்கீங்களா? நன்றி. இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் பாக்யராஜ், வயது 37, ப்ரொஃபைல் ஐடி MM20824 20824, மேசராசியை சார்ந்தவர், அஸ்வினி விண்மீனியில் பிறந்திருக்கின்றார். தஞ்சாவூரை சார்ந்தவர், திருச்சியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பிஇ முடிச்சிருக்கிறாரு. சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். மாதம் ரூபாய் 35,000 வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார். இந்த வரனுக்குரிய சொந்தம் வந்திருக்கீங்களா? நல்லது, வாழ்த்துக்கள். இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் சரவணகுமார், வயது 32, ப்ரொஃபைல் ஐடி MM20823 20823, மகர ராசியை சார்ந்தவர், உத்திராடம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். தேனியை சார்ந்தவர், சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. MCA முடிச்சிருக்கிறாங்க. OE கனெக்ஷன் அப்படின்ற கம்பெனியில் ஐடியில் 80,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார். இந்த வரனுக்குரிய சொந்தம் வந்திருக்கீங்களா? நன்றி. இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம்ம அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் கார்த்திகேயன், வயது 26, ப்ரொஃபைல் ஐடி MM20812 20812, ரிஷபராசியை சார்ந்தவர், மிருகசீரிசம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பாண்டிச்சேரியை சார்ந்தவர், சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. BE முடிச்சிருக்கிறாங்க. மாதம் 1 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார். இந்த வரனுக்குரிய சொந்தம் வந்திருக்கீங்களா? நன்றி. இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் எல் விஜய ஆனந்த், வயது 31, ப்ரொஃபைல் ஐடி MM20447 20447, மேசராசியை சார்ந்தவர், அஸ்வினி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். கோவில்பட்டியை சார்ந்தவர், அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மொபைல் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் மொபைல்ஸ் அப்படின்ற மொபைல் கம்பெனி வச்சிருக்கிறாங்க, மொபைல் ஷாப்பு. மாதம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? நன்றி, வாழ்த்துக்கள். இவர்களுக்கு இந்த 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 வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஒரு சிறிய தகவல், இந்த இந்த வெப்சைட் வந்து நம்ம எதுக்காக உருவாகியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய வாணிய சொந்தங்களுக்காக மட்டும்தான் இந்த வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மற்ற சொந்தங்கள் தயவுசெய்து கொஞ்சம் யோசிக்காதீங்க. இது வந்து இந்த ஒரு குழுவத்திற்காக மட்டுமே இருக்குது. நீங்கள் அதை நீங்கள் கட்டாயம் புரிஞ்சுக்கணும்னு நாங்கள் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறோம். ரெண்டாவது, இங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம இடைத்தரகர்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த வெப்சைட்டோட நோக்கம் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக நீங்கள் வரன்களை நீங்கள் பார்த்து தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. அதனால் இதில் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இடைத்தரகர்கள் இதில் யாரும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு நேரடியாக உங்களோட வரன்களை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வரன்களை தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் அவங்ககிட்ட பேசலாம். வியூ கான்டாக்ட்ஸில் நீங்கள் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் எடுத்துக்கலாம். நேரடியாக நீங்கள் பேசிக்கலாம். இதுக்காகத்தான் இந்த வெப்சைட் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த 2 தகவல்களையும் கோரிக்கொண்டு நாம் நிகழ்ச்சிக்குள்ளே செல்வோம். மணமகன் கோகுல கிருஷ்ணன் அவர்கள், வயது 29, மிதுன ராசியை சார்ந்தவர், மிருகசீரிசம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம். MBA முடிச்சிருக்கிறாங்க. பாலக்காடை சார்ந்தவர். இன்ஃபோசிஸில், பெங்களூரில் இன்ஃபோசிஸில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதம் ரூபாய் 40,000 வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார். இந்த வரனுக்குரிய சொந்தம் வந்திருக்கீங்களா? வாழ்த்துக்கள். இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் திவ்யா, வயது 22, கும்பம் ராசியை சார்ந்தவர், புரட்டாதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். MSc சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் படிச்சிருக்கிறாங்க கோயம்புத்தூரில். மற்ற தகவல்களை நம்ம நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வரனுக்குரிய சொந்தம் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்குரிய சொந்தம் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு மற்ற தகவல்களை நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க. நன்றி. இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். நாம் அடுத்ததாக அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் திரு முனிராஜ் என்கின்ற யுவராஜ் அவர்கள், வயது 35, விருச்சிகம் ராசியை சார்ந்தவர், கேட்டை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். BA முடிச்சிருக்கிறாங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சேலத்தில் வெள்ளி தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதம் ரூபாய் 50,000 ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வரனுக்குரிய சொந்தம் வந்திருக்கீங்களா?
நன்றி. இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மிருது பாஷினி, வயது 25, சிம்மம் ராசியை சார்ந்தவர், மகம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்த ஜாதகம், எம்காம் முடிச்சிருக்கிறாங்க, மேட்டுப்பாளையத்தை சார்ந்தவர். மற்ற தகவல்கள் அவங்கள்ட்ட நேரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வரனுக்குரிய சொந்தங்கள் வந்திருக்கீங்களா? நன்றி. இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் விஷ்ணு, வயது 27, துலாம் ராசியை சார்ந்தவர், விசாகம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிஇ முடிச்சிருக்கிறாங்க, ஈரோடை சார்ந்தவர், நகை தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கோயம்புத்தூரில் சுய தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் ரூபாய் 40,000 வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். வாங்க, இந்த வரனுக்குரிய சொந்தம் வந்திருக்கிறாங்க, அவங்ககிட்டே மற்ற தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாணிய சொந்தம் அனைவருக்கும் வணக்கம். நான் எனது பையன் மகன் விஷ்ணுக்கு பார்த்துட்ருக்கேங்க. ஃபஸ்ட்டு மகன், எனக்கு 2 பசங்க இருக்காங்க. பெரிய மகன் விஷ்ணு, அவருக்கு தான் பார்த்துட்ருக்கேன். பிஏ மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. படித்து ஒரு சென்னையில் ஒர்க் பண்ணார் 1 இயர். ஆஃப்டர் கொரோனா வந்து என்னுடைய சொந்த தொழிலை நகை தொழிலை எடுத்து செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்க நான் எதிர்பார்க்குறேன். எங்களுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் பெருசாக ஒன்றும் இல்லை, நல்ல பொண்ணு இருந்தால் போதும். நன்றி. சிறப்புங்க. ஒரு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு விசாலமான மனமுடைய ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்துன்னா நீங்கள் நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த குடும்பத்திற்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம்.